சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினின் ஆட்சி கலைப்பு. சற்று முன் பரபரப்பு. கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்துவிட்ட ஸ்டாலினின் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தலைவர பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2/11/2025 அன்று இரவில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த கல்லூரி மாணவிய 3 இளைஞர்கள் தாக்கி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் வன்கொடுமைக்கு பிறகு பாதிப்புக்குள்ளான மாணவிய தனியார் கல்லூரி பின்புறம் தூக்கி எறிந்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள் என்றும், பாதிப்புக்குள்ளான அம்மாணவி 3/11/2025 அன்று அதிகாலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதா வரும் செய்திகள் தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று உள்ளதா என்ற கேள்வியை அனைவரிடமும் எழுப்பியிருக்கு. பெண்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்துவிட்ட ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். அஇஅதிமுக ஆட்சியில் இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியது. குறிப்பாக எனது தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடமும், பெருநகரங்களில் சென்னை முதலிடமும், நகரங்களில் கோயம்புத்தூரும் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன. அம்மா அரசின் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்பட்டது. விடியா திமுக அரசு பெண்களை பாதுகாக்கும் என்று நம்ப வேண்டாம் என்று சில மாதங்களுக்கு முன்பு அஇஅதிமுக சார்பில் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கும் கருவி, டார்ச் உள்ளிட்ட பாதுகாப்பு சாதனங்கள் பெண்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை நான் சென்னையில் தலைமை கழகத்தில் துவங்கி வச்சேன். தொடர்ந்து கழக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் அதை வழங்கினாங்க. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்கள் தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். கோவை விமான நிலையத்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் பிடியில் நிறுத்தி கடும் தண்டனை வாங்கித்தர காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் பொம்மை முதல்வர் திரு MK ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன். இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருந்தார். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்க அறிக்கையில், கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த தனியார் கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று கொடிய முறையில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. இது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது. தமிழ்நாட்டில் மாணவிகளும் சிறுமிகளும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. இது ரொம்பவே கண்டனத்துக்குரியது. பிருந்தாவன் நகரில் தனியார் கல்லூரி மாணவி தமது நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த போது அங்கே வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அவர்களிடம் தகராறு செஞ்சிருக்கு. அதைத் தொடர்ந்து மாணவியும் அவரது நண்பர்களை மகிழுந்தில் ஏறி அமர்ந்து தப்பிச் செல்ல முயன்றாங்க. ஆனால் அவர்களது மகிழுந்து தடுத்து நிறுத்திய கும்பல் மகிழுந்தின் கண்ணாடிகளை உடைத்து மாணவியையும் அவரது நண்பரையும் வெளியே ஊத்தாங்க. நண்பரை தாக்கி காயப்படுத்திய அவர்கள் மாணவியை அங்கிருந்து கடத்தி சென்று கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவியை இன்று காலை அங்குள்ள புதரில் கண்டெடுத்த காவல்துறையினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இவ்வாறு செய்த மிருகங்களை கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும். அவர்தான் பொறுப்பு இதற்கு என எடப்பாடி பேசியிருக்காரு. எடப்பாடி சொன்ன விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.